பெர்முடா நாட்டுல எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பனி பெஞ்சிச்சு. சில மனுஷங்கெல்லாம் பெர்முடா நாட்டுல வெளியவே வரல. எல்லாருமே ஹவுஸ் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. கவர்மெண்ட்டும் லாக்டவுன் போட்டாங்க. சில வண்டிங்கெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, திரும்ப ஆன் ஆகவே இல்லை. அந்த அளவுக்கு பனி பெஞ்சிருந்துச்சு. பெர்முடா நாட்டுல எந்த அளவுக்கு நிலைமை மோசமாச்சுன்னா ஒருத்தர் கூட வெளியவே வரமாட்டாங்க. காலையில ஒரு 12 மணிக்கு பார்த்தா கூட யாருமே வெளியே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சுடுகாட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே எல்லாருமே அடைஞ்சு கிடப்பாங்க. ஒரு ஹீட்டர் பத்தாதுன்னு எல்லாருமே வீட்டுக்குள்ளே நெருப்பெல்லாம் போட்டு உட்காருவாங்க. நான் நெருப்பு ஹீட்டர்லாம் போட்டாலும் குளிர்ச்சி கொஞ்சம் கூட கம்மியாகல. அதே ஊர்ல ராஜு அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். ராஜுக்கும் இன்னைக்கு பர்த்டே. 18 வயசு ஆயிடுச்சு. அவங்க அப்பா ஒரு ரெஸ்கியூவர். யாருக்கெல்லாம் எமர்ஜென்சியோ அவருக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுவாரு. ராஜுவும் இப்போ 12th பாஸ் ஆயிட்டான். வீட்டுல சும்மா தான் இருக்கான். அவங்க அப்பாவோட வேலை அவனுக்கு எப்படியாச்சும் வேணும்ன்றது அவனோட கனவே. அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். அவங்க அப்பாவும் சொல்லுவாரு, இந்த வேலை ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண வேலை கிடையாது, அதுவும் நம்ம ஊர்ல ரொம்ப கஷ்டம், நீ ஒரு நாள் ரெடி ஆகு, அப்போ நான் கண்டிப்பா இந்த வேலையை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. ராஜு அதை கேட்டு, என்னால முடிஞ்சது நான் செய்வேன்ப்பா, அது வரைக்கும் நான் பயிற்சி பண்றேன்னு சொல்லுவான். அதை கேட்ட ராஜோட அப்பாவும், செபாஸ் இதுதான் உன்ட்டு நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லுவாரு. ஒரு நாள் நைட் குளிர் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. வீட்டுல இருந்தவங்களே தாங்காம நடுங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராஜோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஆரியன் அப்படின்ற ஒரு பையன் தூரமா குளத்து பக்கத்துல மயங்கி கீழே விழுந்திருந்தான் குளிரால. அந்த ஒரு குளம் வந்து இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு ஊர்ல இருந்து. அங்க யாரோ பக்கத்துல பார்த்தவங்க இந்த மாதிரி ரெஸ்கியூவருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. ராஜோட அப்பா இதை கேட்ட உடனே அவங்க டீம் அரேஞ்ச் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு முடிவெடுக்கிறாரு. ராஜோட அப்பாவும் கிளம்புறதுக்கு முன்னாடி ராஜு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. அப்ப ராஜு சொல்ற நானும் வரேன்பான்னு. அப்ப ராஜோட அப்பா சொல்லிடுறாரு, இதுக்கெல்லாம் நீ ரெடி ஆகல, என்னாலேயே ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ராஜு என்ன கெஞ்சி கேட்டாலும் ராஜோட அப்பா அவனை கூட்டிகிட்டே போகல. நண்பா ஒரு பார்ட் 2 வேணும்னா எல்லாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. நான் இதோட பார்ட் 2 நாளைக்கு ரெடி பண்ணி போறேன்.